ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இதுவும் கூட ஜூலை மாதம் 2வது புதன்கிழமையிலே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் தேவனுடைய பரிசுத்த இரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்படி ஒரு விஷயம் அவருடைய இரத்தத்துக்காக மன்றாடலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். 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 வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lord. There is power, wonder working power in the precious blood of the Lord. இந்த நிகழ்ச்சியினுடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம இருக்கிற சகோதரி ஆனுடைய ஜெயக்குமார் வந்து ஜெபிக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். ஜெபிப்போமாக. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல விலை கொடுத்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் கர்த்தருடைய கிருபை எங்களை ஒருவரையும் தாங்கி சுமந்து நடத்தி கொண்டு வருகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களை ஒருடைய போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எல்லா தீமைகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு கூட அணுகொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் உடைய வார்த்தை நாங்கள் கேட்கும்போது நீர் எங்களோடு கூட பேசுவீராக. ஒரு விசையாக எங்களை சுத்திகரிக்க வேண்டுமாறு கூட கெஞ்சுகிறோம் சுவாமி. உம்முடைய வருகையை கண்டு தகப்பனே அப்பா, எங்கள் ஒருவரை நீங்கள் ஆயத்தப்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களில் காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் ஒரு விசையாக மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை அங்கீகரித்துக் கொள்ள வேண்டுமாறு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக ஒவ்வொரு மாதத்திலையும் 1ஆம் தேதி மாலை 7 மணிக்கும் 2வது புதன்கிழமை மாலை 7 மணிக்குமாக 2 யூடியூப் நிகழ்ச்சிகளை நாம் கொடுக்கிறோம். அது மாத்திரமல்லாது சுவிசேஷ கூடுகைகளாக நாம் பகுதி வாரியாக சில கூட்டங்களை நடத்துகிறோம். அதில் 1வது புதன்கிழமை ஒவ்வொரு மாதத்திலையும் மாலையிலே 6லிருந்து 8 மணி வரைக்கும் சென்னை திருவொற்றியூர், சென்னையினுடைய வடக்கு பகுதியில் இருக்கிற திருவொற்றியூர் தேரடி பகுதியிலே மார்க்கெட் பக்கத்தில் அமைந்திருக்கிற ஒய்எம்சிஏ ஹாலில் ஒரு மீட்டிங் நடத்தி சுவிசேஷம் போதித்து தனி ஜெபம் செய்து அனுப்புகிறோம். அதே போல் ஒவ்வொரு மாதமும் 3வது புதன்கிழமை கிழக்கு தாம்பரம் கேம்ப் ரோடு நுழைவாயிலில் இருக்கிற மார்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒரு சுவிசேஷ கூடுகையை மாலை 6லிருந்து 8:30 மணி வரைக்கும் நடத்தி சுவிசேஷம் போதித்து தனி ஜெபம் செய்து அனுப்புகிறோம். அதே போல் 4வது புதன்கிழமை சென்னையினுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கிற நீலாங்கரை கணேஷ் நகர் முதல் மெயின் ரோடில் அமைந்திருக்கிற எஸ்எம் மஹால் என்று ஒரு ஹால் இருக்கிறது முதல் மாடியில். அந்த ஹாலில் ஒரு மீட்டிங்கை மாலை 6லிருந்து 8 மணி வரைக்கும் நடத்தி சுவிசேஷம் போதித்து தனி ஜெபம் செய்து அனுப்புகிறோம். இந்த கூட்டங்களிலெல்லாம் நீங்கள் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அநேக பிரச்சனைகள், கட்டுகள், பல தொல்லைகளில் இருக்கிற ஜனங்கள் வந்து விடுதலை பெறுகிறார்கள். நீங்களும் வாருங்கள், மற்றவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அதுபோல் இந்த ப்ரோக்ராமே நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிற அன்பு குடும்பத்தினர் பெருங்குளத்தூர் பகுதியில் இருக்கிற சகோதரன் எட்வின் அகஸ்டஸ் அவர்கள், அவருடைய அன்பு மகன் சுரேஷ் எட்வின், அவருடைய அன்பு மனைவி ஜெயராணி சுரேஷ், மகன் கிளமன் சுரேஷ், ஏஞ்சல் கிளமன் மற்றும் பிரிஸ்டன் கிளமன், இந்த பிள்ளைகளை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் 2 செய்திகள் நமக்கு இருக்கிறது. முதலாவது செய்தியை சகோதரன் டேவ் ஜெயக்குமார் உங்களுக்கு கொடுப்பார்கள். அதை தொடர்ந்து நானும் ஒரு சிறிய செய்தியை உங்களுக்கு கொடுப்பேன். முதலாவது செய்திக்குரிய வேத பகுதியை நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரி ஆனி டேவ் ஜெயக்குமார் அவர்கள் வந்து வாசிக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். வாசிக்கும்படியான வேத பகுதி அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 மற்றும் 10. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 மற்றும் 10. அப்பொழுது ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான் என்பதே. ஆமீன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் காணப்பட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜூலை மாதம் 2வது புதன்கிழமைக்காக நாங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து
நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். ஜூலை மாசத்துல கர்த்தர் எங்களை நடத்தின கிருபைக்காக நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுக்கிறோம். கர்த்தர் இப்பொழுது என்னோடு பேசுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேத வசனங்களை நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் மாத்திரம் எங்களை மூடி இருக்கட்டும். கர்த்தருடைய மகிமை எங்கள் மீது காணப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை எங்களுக்குள்ளாக பிரகவாகித்து இருக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய நேசம் எங்களை ஆண்டவரே அனல் மூட்டி எழுப்பட்டும். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளட்டும். கர்த்தர் இன்னைக்கு செய்யத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புரோகிராமை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் நிறைவாய் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக இன்றைக்கு பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், எம்பிடி ஜனங்கள், எம்பிடி அல்லாதவர்கள், மற்ற ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த யூடியூப்ல இன்றைக்கு நடக்கிற இந்த செகண்ட் வென்ஸ்டே ப்ரோக்ராமை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இன்னைக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னு சொன்னா, மூன்றாவது மெத்தை. மூன்றாவது மெத்தை என்று ஒரு தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன் இந்த செய்திக்கு. தேர்ட் ஃப்ளோர். நம்ம நினைக்கிறோம் இப்போதான் ஏன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் கட்டுறாங்க, முதல்லலாம் ஒரே ஃப்ளோர் தான். அப்படி கிடையாது. பவுல் காலத்துல ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாருங்க, பில்டிங் டெக்னாலஜி அந்த அளவுக்கு அது உயர்ந்திருந்தது இல்லையா? இப்பதான் நம்ம பார்க்குறோம் இல்ல, ஸ்லாபு, காலம்ஸ் இல்லையா, அதெல்லாம் போட்டு அப்படியாக பில்டிங் ஏத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர், இதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு எஸ்கலேட்டர், லிஃப்ட்ஸு, இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் அன்னைக்கே அங்கே கட்டடக்கலை அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. பாருங்க, முதலாவது மெத்தை கட்டியிருக்காங்க, ரெண்டாவது மெத்தை கட்டியிருக்கிறாங்க, மூன்றாவது மெத்தை கட்டியிருக்காங்க. ஒருவேளை மேலே கூட இன்னொரு மெத்தை இருந்துதான் என்னன்றது நமக்கு தெரியாது. எத்தனை மெத்தை உள்ள கட்டிடன்றது தெரியல. ஆனால் மூன்றாவது மெத்தையில தான் இந்த சம்பவம் நடந்தது. அதனால இந்த சம்பவத்தை நானும் நீங்களும் இன்னைக்கு இதை குறித்து தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏறக்குறைய பவுல் வாழ்க்கைன்னு சொல்லும் போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுவானவருடைய வாழ்க்கை 2000 ஆண்டுகள். அதே போல இயேசுவானவர் மரித்த பிறகு கொஞ்ச நாள்லயே பவுல் வந்துட்டாரு. அவருடைய ஊழியம் நடந்துட்டு இருக்குது. இப்போ அதுல நடந்த ஒரு சம்பவம் தான் பார்க்க போறோம். அதிகாலையிலே அவர் எழுந்து அவர் பிரயாணப்பட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால அவர் ஒரு இடத்துல இருந்து மூன்றாவது மெத்தையில அவர் வெகு நேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். நடுராத்திரி தாண்டி கூட அவருடைய பிரசங்கம் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஜன்னல்ல உட்கார்ந்திருந்த ஒரு பையன், ஒரு வாலிபன், அவர் பேரு ஐதிகியு. அந்த ஐதிகியு என்ன செய்தார்னு சொன்னா, ஜன்னல்ல இருந்து தடுமாறி விழுந்துட்டார். அப்படியாக மரித்தவனாக எடுக்கப்பட்டார். பவுல் கீழே இறங்கி போய் அவனை உயிர்ப்பித்து மீண்டுமாய் அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார். இந்த சம்பவத்தை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஆமா, ஐதிகியு 3வது மெத்தையிலேருந்து கீழே விழுந்தாரு, மரித்தவனாக எடுக்கப்பட்டாரு. பவுல் அவர் மேல விழுந்தாரு, அவருடைய அபிஷேகத்தை அவருக்குள்ளாக அனுப்பினாரு. அந்த உயிர் மீட்சி வந்தது. மீண்டுமா ஐதிகுவை அப்படியாக தன்னுடைய குடும்பத்தாருக்கும் சபையினிடத்துக்கும் அங்கே ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். இந்த சம்பவம் எங்கே எழுதப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், அப்போஸ்தல நடபடிகள் 20வது அதிகாரம் 7லிருந்து 12 வசனம் வரைக்கும் இருக்கிறத நம்ம தியானிக்கலாம். அப்போஸ்தல நடபடிகள் 7வது அதிகாரம், மன்னிக்கணும், 20வது அதிகாரம் 7லிருந்து 12வது வசனம் வரைக்கும் இருக்கிற சம்பவத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். மூன்றாவது மெத்தை, தேர்ட் ஃப்ளோர், அதுதான் நான் இதுக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா 18வது வசனத்தில், அவர்கள் கூடியிருந்த இடத்துல அநேக விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தது. தட் பிளேஸ் வாஸ் ஹைலி இலுமினேட்டட். இருளான ஒரு இடத்துல நின்றுன்னு அவர் பவுல் பிரசங்கிக்கல. அவர் பிரசங்கித்த இடம் 3வது மெத்தையா இருந்தாலும் அதை சுற்றிலும் அந்த இருந்த இடத்துல அநேக விளக்குகள் மின்னிக் கொண்டிருந்தது, எரிந்து கொண்டிருந்தது. இருளான ஒரு இடம் அல்ல, நல்லா இலுமினேட் பண்ணியிருந்தாங்க, நல்லா வெளிச்சம் போட்டு வைத்திருந்தாங்க. அந்த இடத்துல பவுல் நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். ரொம்ப நேரம் கூட ஆயிடுச்சு, நடுராத்திரி வரைக்கும் அந்த பிரசங்கம் போயிட்டு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை.
அதுதான் அங்க 8வது வசனம் அங்க சொல்லுது. பின்னாடி ஐதுகையு என் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்து அப்படியாக பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் பிரசங்கத்தை கேட்டாரா இல்லையான்றது தெரியல. ஆனா பவுல் மட்டும் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஐதிகு என்னும் ஒரு வாலிபன் அங்க ஜன்னல்ல உட்கார்ந்திருந்தார். ஜன்னல் உட்கார்ற இடம் இல்லை இல்லையா? எதுக்காக ஜன்னல் வைப்பாங்க? ஒரு கட்டடத்துக்கு கிராஸ் வென்டிலேஷன் அவசியம். ஆமா. ஒரு பக்கத்துக்கு ஜன்னல், அடுத்த பக்கத்துக்கு ஜன்னலுக்கு எதிராக இருக்கும். ஒரு ஜன்னல் வழியாக வருகிற காற்று இல்லைன்னா ப்ரீஸ் அந்த வீட்டுக்குள்ளாக வந்துட்டு அது மறு வழியாக கடந்து போகும். அதனால தான் கிராஸ் வென்டிலேஷனுக்காக தான் ஜன்னல், ஒரு ஜன்னலுக்கு எதிர்க்காக இன்னொரு ஜன்னல் வைக்கிறது. ஒரு பக்கம் வேகமாக காற்று வரும், அது உள்ளே இருக்கும், அடிக்கும். அந்த காற்று உள்ளே இருக்காது. அந்த காலத்தில் ஏசிலாம் இருந்ததோ இல்லையோ தெரில, நமக்கு என்னன்றது புரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த காற்று அடுத்த பக்கமாக அது வெளியே கடந்து போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஜன்னல் உட்காருகிற இடம் அல்ல. அங்கே நாற்காலிக்கு போட்டிருக்கலாம், மேஜை இருந்திருக்கும், இல்லை வேற ஏதாவது ஒன்று பாய் விரிச்சிருப்பாங்க, இல்லை தரையில் அப்படியாக விரிப்புகள் ஏதாவது விரிச்சிருப்பாங்க, கவர்ஸ். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாலிபன் அஜாக்கிரதையாக அப்படியாக ஜன்னலில் உட்காந்துருந்தான். அந்த ஜன்னலில் நிச்சயமாக நான் சொல்கிறேன், அதில் அந்த கிரில் போன்ற காரியங்கள் எதுவும் இருந்திருக்காது. ஏன்னா அவர் விழுகுறதுக்கு அது ஏதுவாக இருந்து. ஒரு ஜன்னலில் ஒரு கிரில் இருந்தனா அதை பிடிச்சினாவது உட்கார்ந்து இருந்திருக்கலாம். அந்த காலத்தில் அது வைக்கலையோ என்னவோ தெரில, இல்லை கட்டிகிட்டு இருக்கிற ஒரு ஜன்னலாக இருந்ததோ என்னவோ தெரில. ஜன்னலில் உட்கார்ந்துருந்தார். பவுல் வெகு நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். ஆமாம், அவருடைய எண்ணங்கள்லாம், ஐதிகையோட எண்ணங்கள்லாம் பவுலுடைய பிரசங்கத்தின் மேலே இல்லை. பிரசங்கத்தை கேட்குற மனுஷனாக இல்லை. அங்கே அவர் செய்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கம் செய்து 3வது மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாக எடுக்கப்பட்டான். அலட்சியம், அதுதான் நான் சொல்ற முதல் குறிப்பு. 3 குறிப்பு ஆன்ற ஒரு வார்த்தையை சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். முதலாவது குறிப்பு என்னன்னு சொன்னா, ஐதிகுவின் அலட்சியம். அலட்சியம், அலட்சியமான ஒரு சூழ்நிலை, அசட்டை பண்ண ஒரு சூழ்நிலை, வேதத்தை அசட்டை பண்ண ஒரு சூழ்நிலை, கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ண ஒரு சூழ்நிலை. பவுல் பிரசங்கிக்கிறாரு, நடுராத்திரி வரைக்கும் போயிட்டு இருக்குது அந்த பிரசங்கம். இந்த மனுஷன் அப்படியாக ஜன்னல் ஓரத்தில் உட்கார்ந்திருந்து அப்படியாக மிகுந்த தூக்கம் அடைந்து, அதிகமான தூக்கம். பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் அப்படிதான் பிரசங்க நேரம் நமக்கு பயங்கரமான ஒரு தூக்கத்தை கொண்டு வரும். செய்தி கேட்கிற நேரம் பயங்கரமான ஒரு தூக்கத்தை கொண்டு வரும். அடுத்தது நித்திரை மயக்கம். அது பார்த்தீங்கன்னா நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து, எதனால சாயிறாங்க? நித்திரை மயக்கம். நித்திரை மயக்கம்னு சொல்லும் போது ஸ்லம்பர், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3வது மெத்தையிலிருந்து கீழே விழுந்துட்டார். ஆமா, கீழே விழுந்து மரித்தவனாக அங்க எடுக்கப்பட்டான். இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கையில விழுந்து கிடக்கிறதுக்கு, ஜன்னல்ல இருந்து விழுந்தோம்னா உயிர் தான் போகும். ஆனா சில நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு அலட்சியம் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையே விழுந்து போயிடும். பிரியமானவர்களே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால தான் அலட்சியம்னு சொன்னேன். இங்க பாத்தீங்கன்னா அலட்சியம். வார்த்தை ஒரு பக்கம் வந்துன்னு இருக்குது, பவுல் அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பவுல் அப்போஸ்தலர் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தை அங்க ஜனங்களுக்கு போகுது. நடுராத்திரி வரைக்கும் he took so much of strain இல்லையா? நடுராத்திரி வரைக்கும் பிரசங்கம் பண்றது சும்மா கிடையாது. இவருக்கு இருந்த தூக்கம் அவருக்கும் இருந்திருக்கும்ல, இவருக்கு இருந்த நித்திரை மயக்கம் அவருக்கும் இருந்திருக்கும்ல, ஐதுக்கு என்ன மத்த மயக்கம் நித்திரை மயக்கம் இருந்ததோ அதே இது பவுலுக்கும் இருந்திருக்கும்ல. ஆனா அதுதான் அங்க சூழ்நிலை. பவுல் அங்க நடுராத்திரி வரைக்கும் அங்க ஜீவனை கொடுத்து அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் கர்த்தருடைய வார்த்தையை. இந்த மனுஷன் ஒரு அப்படியாக ஒரு ஜன்னல்ல உட்கார்ந்து அப்படியாக மிகுந்த தூக்கம் அடைந்து, மிகுந்த தூக்கம், ஸ்லோ மச் ஆஃப் ஸ்லீப்பினஸ் அண்ட் டீப் ஸ்லம்பர். தட் இஸ் த ரீசன் ஆஃப் ஹிஸ் ஃபால். அவர் விழுந்து போறதுக்கு காரணம் என்னன்னா மிகுந்த தூக்கம். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா நித்திரை மயக்கம். அதனால சாய்ந்து அப்படியே சாய்ந்தாரு. பாருங்க எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். 3வது மெத்தையிலேருந்து விழுறதுன்றது சும்மா காரியம் கிடையாது. ஏதோ நம்ம இங்கே நடந்து போகும்போது டபக்குன்னு விழுந்துடுறோம், இல்லை கால் வலிக்கிடுச்சு, பாத்ரூமில் வலிக்கிடுச்சு. அப்போவே நமக்கு எந்த அளவுக்கு வலி இருக்குது, எந்த அளவுக்கு கூச்சல் போடுறோம், என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஏன்டா இது நடந்தது நம்ம நினைக்கிறோம் இல்லையா? தரையில் விழும் போதே அப்படி இருக்குது. 1வது மெத்தை, 3வது மெத்தை, 2வது மெத்தை, 3வது மெத்தை, 3வது மெத்தையிலேருந்து ஒருத்தர் விழுகிறாருன்னா
அப்போ எந்த அளவுக்கு இருந்திருக்கும் பாருங்க. அந்த நித்திரை இல்லன்னு சொன்னா, அந்த கண் மயக்கம் ஆண்டவரே அவரை எப்படி எந்த அளவுக்கு கொண்டு போயிடுச்சு பாருங்களேன். கீழே விழுந்து அவர் மரித்தவராக எடுக்கப்பட்டார். ஹி டைட். மரணம் காத்துன்னு இருக்குது. யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்றாங்களோ, போதகர் எந்த போதகரா வேணாலும் இருக்கட்டும், ஊழியக்காரர் எந்த ஊழியக்காரரா வேணாலும் இருக்கட்டும், செய்தியாளர் எந்த செய்தியாளராகவும் இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை பேசும்போது we should be very attentive to the word. வார்த்தைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். நான் என் சபைக்கு போகும்போது எங்க போதகர் பேசுவார். அது போதகர் பேசும்போது 3 குறிப்புல பேசுவாங்க. ஆமா, 3 குறிப்பெடுத்து பேசுவார் எங்க போதகர் பேசும்போது. சாலமன் விக்டர் ராஜசேகர் ஐயா அவர் பேர். அவர் பேசும்போது அவ்வளோ நல்லா இனிமையா பேசுவார். சின்ன செய்தியாக இருக்கும். ஆனால் அதை பேசும்போது அவ்வளோ அர்த்தமுள்ளதாக இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு என்ன வார்த்தை வச்சுன்னு இருக்கிறார், என்ன வார்த்தை இன்னைக்கு பேச போறார், எதை வச்சு பேசுறாங்க இன்னைக்கு, எனக்கு என்ன கிடைக்குது இது இன்னைக்கு, எனக்கு என்ன உற்சாகம், எனக்கு என்ன விசுவாசம் இல்லையா? அதுதான் நம்ம அந்த வார்த்தையில இருந்து இல்லையா? நான் அப்போ அங்கே உட்காந்து தூங்கின்னு இருந்தேன்னா என்ன யோசிப்பாங்க பாருங்களேன். என்ன யோசிப்பாங்க? மிகுந்த தூக்கம் அடைந்த டேவிட் ஜெயக்குமார், நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்த டேவிட் ஜெயக்குமார், எங்கேயோ ஒரு மெத்தையிலேருந்து விழுந்து போன டேவிட் ஜெயக்குமார், மரித்து போன ஒரு டேவிட் ஜெயக்குமார். யாருக்கு பிரயோஜனம் பாருங்களேன்? யாருக்கு என்ன யூஸ்? நான் நீங்களும் வசனத்தை அசட்டை பண்ணும்போது அதுக்கு வேண்டிய பலனையும் தண்டனையும் நானும் நீங்களும் அனுபவிப்போம். வசனத்தை மட்டும் எங்கே போனாலும், உங்கள் சபைக்கு போனாலும் சரி, ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு போனாலும் சரி, இல்லை எம்பிடி கூட்டத்துக்கு வந்தாலும் சரி, வரும்போது வசனத்துக்காக வாங்க. லேட்டாக வராதிங்க. எல்லாம் பாட்டெல்லாம் பாடி முடிச்சிருவாங்க ஐயா. வசனம் ஒரு 3 குறிப்பு போயிடும். கடைசி குறிப்பு பேசுவார். போய் தலையை கொடுத்து ஏதோ ஒரு தீர்க்க தரிசனம், ஏதோ ஒரு ஜபம் ஒன்று வாங்கின்னு வந்துடுவோம். பிரயோஜனப்படாதுங்க. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை பிரயோஜனப்படாது. அது என்ன பண்ணுன்னா, நித்திரை மயக்கம் அடைய செய்து உங்களை சாய வைத்து கீழே விழத்தள்ளி மரித்தவனாக கொண்டு வந்துடும். அசட்டை இல்லையா? அசட்டை. கொஞ்சம் பாரத்தோடு தான் சொல்கிறேன். சில நேரத்தில் அப்படி தான் ஜனங்க இருக்கிறாங்கல்ல. கூட்டங்கள் நடந்துட்டு இருக்கோம், வருவாங்க பாருங்க. 6 மணி கூட்டம்னு சொன்னா 7:45 இல்லை 7:50க்கு வருவாங்க. நான் வரும்போதே அங்கே பார்த்துருப்பேன் எப்படி வராங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜில். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வருவாங்க. ஆமாம், என்னதுக்கு லேட் ஆயிடுச்சியா, அதுயா இதுயா, நீ 1000 சொல்லலாம் ரீசன். ஆனால் நீ கீழே விழத்தள்ளுகிற ஒரு சூழ்நிலை, வசனத்தை அசட்டை பண்ணுகிற ஒரு சூழ்நிலை. 2வது பவுலின் அரவணைப்பு. முதல்ல ஐதுகுவின் அலட்சியம் சொன்னேன். 2வது காரியம் என்னன்னா பவுலின் அரவணைப்பு. பவுல் உடனடியாக சில காரியங்களை செய்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் பவுலாக இருக்கிறோம், ஐதுகுவா இல்லை. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஐதுகுவா வைக்கல. அலட்சியம் உள்ளவர்களாக, நித்திரை மயக்கம் அடைந்தவர்களாக, சாய்ந்து போனவர்களாக, கீழே விழுந்தவர்களாக, மரித்தவர்களாக எடுத்து போன ஒரு ஐதுகுவாக கர்த்தர் வைக்கல. கர்த்தர் உங்களையும் இன்னும் அப்போஸ்தலர் பவுலாக ஒரு ஊழியக்காரனாக வைத்திருக்கார். ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்ன? விழுந்து போனவர்களுக்கு, மரித்தவர்களாக எடுக்கப்பட்டவர்களுக்கு, மரித்து போனவர்களுக்கு ஒரு அப்போஸ்தலர் பவுல் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்ன? ஒரு 7 காரியங்கள் சொல்றாரு. அதை 2வது குறிப்பாக நான் வைக்க விரும்புகிறேன். 2வது குறிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தா பவுலுடைய அரவணைப்பு. தி எம்பரேசிங் ஹேண்ட்ஸ் ஆஃப் செயின்ட் பால். அவர் அரவணைக்கிறார். முதல் காரியம், அவர் துரிதமாக இறங்கி போய், உடனே இறங்கி போயின்னு சொல்லப்பட்டிருக்குது. பவுல் செய்த ஒரு காரியம், முதல் காரியம் என்னன்னா துரிதமாக. அப்புறம் லேட் பண்ணல. மேலேருந்து ஒருத்தன் விழுந்துட்டான் பிரசங்கம் பண்ணும்போது. என்ன டென்ஷன் இருந்திருக்கும்ல அந்த இடத்துல. இன்னைக்கு இருந்தேன்னா உடனே போலீஸ் வந்துடும், இன்னைக்கு இருந்தேன்னா உடனே அங்கே ப்ரெஸ் வந்துடும், இன்னைக்கு இருந்ததுன்னு சொன்னால் அரசியல் தலைவர்கள் வந்துடுவாங்க. எங்கேயோ இருந்து விழுந்துட்டான் யாரோ, யார் காரணம் இது, யார் எங்கே பேசியிருந்தாங்க, ஏன் அதெல்லாம் ஜாக்கிரதையாக வைக்கிறது இல்லையா கேட்டிருப்பாங்கல்ல. அதுதான் அன்னைக்கும் நடந்திருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா மேலேருந்து விழுந்துட்ட உடனே பவுல் செய்த ஒரு காரியம், மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்றது தெரியல, பவுல் செய்தது உடனடியாக அங்கே இறங்கி போனார். ஸ்விஃப்ட் லெக்ஸ், தீமை செய்ய விரந்தோடும் கால்னு சொல்லி நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. கால்களுக்கு என்ன வேலை? தீமை செய்ய விரைந்தோடு கால்கள். எதெல்லாம் யாருக்கெல்லாம் தீமை செய்யலாம், யாரை ஓங்கி அடிக்கலாம், யாரை வெட்டி போடலாம், யார் வீட்டு சண்டையில் தலையிடலாம், யார் முகத்தில் காரி துப்பலாம், இந்த காரியங்கள் தான் இன்னைக்கு இருந்துன்னு இருக்குது. தீமை செய்ய விரைந்தோடும் கால் இல்லை. கர்த்தர் உடனடியாக பவுலுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, நீ சீக்கிரமா இறங்கி போ, கோ டவுன் ஸ்விஃப்ட்லி,
உடனடியாக பவுல் இறங்கி போய், நானும் நீங்களும் ஏதாவது ஒண்ணுன்னா உடனே இறங்கி போனோம். அதான் 3வது மெத்தையிலேருந்து விழுந்திருக்கிறாரு. நடுராத்திரி வரைக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. பிரசங்கத்தை அப்படியே நிறுத்தினாரு. அங்க செய்த ஒரு காரியம், 1வது காரியம், உடனடியாக இறங்கி போய் ஸ்விஃப்ட் லெக்ஸ், இல்லைன்னு சொன்னா லவ்விங் லெக்ஸ். ஆமா, போய் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு காணப்படுகிற கால்கள். 2வது காரியம், அவன் மேல் விழுந்து, அவன் மேல் விழுந்து. எலியா செய்த ஒரு காரியம் அப்படிதான். எலியாவுடைய வாழ்க்கையில அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்தது. மெத்தையிலேருந்தெல்லாம் விழல, ஒரு பையன் இறந்து போனான். ஆனா அவர் செய்த ஒரு காரியம், அந்த பையன் மேல அப்படியாக படுத்துக்கொண்டு அவர் மேல் விழுந்து. எலிசா காலத்திலும் அப்படியாக வந்தது. சுனேமியாளுடைய பிள்ளை மரித்து போனது. கட்டில்ல கொண்டு போய் படுக்க வச்சுட்டு இந்த அம்மா போய் அங்க கர்மேல்ல இருந்த அங்க தீர்க்கதரிசிட்ட போய் சொல்ல போயிட்டாங்க. அப்போ 2 பேரும் வந்தாங்க. அங்க சுனேமியாலும் வந்தாங்க. அங்க பார்த்தீங்கன்னா எலிசாவும் வந்தாங்க. எலிசா முதல்ல கேயாசி கிட்ட சில காரியங்களை அனுப்புனாரு. அது ஒண்ணும் சித்திக்கல. அந்த தடியை கொண்டு போய் முகத்துல வையினாரு. அது ஒண்ணும் உயிர் பெறல. ஆனா எலிசா வந்து மேலே அப்படியாக விழுந்து. இந்த மாதிரி மேலே விழுறதுன்னும் போது கம்பேஷன். பார்த்தீங்கன்னா we should have so much of compassion towards others. மற்றவங்க மேல உங்களுக்கும் எனக்கும் அன்புடைய உச்சஸ்தானம். யாராவது விழுந்துட்டாங்கன்னா எல்லாம் வேணும். அங்கே ஏன் ஜன்னல்ல உட்காந்த? இந்த ஜன்னல்லையா உட்கார சொன்னேன் நான். ஆ அங்கே சிலர் அங்கே பார்த்தீங்கன்னா விவாதம் பண்ணுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அங்கே வைரக்கத்தை காண்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அங்கே தங்களுடைய பெருமையை காட்டுவாங்க. நான்லாம் பார்த்தியா எவ்வளோ ஜாக்கிரதையாக உள்ளே வந்து உட்காந்துட்டேன். இந்த பையன் பார்த்தீங்கன்னா நான் அப்போவே நினச்சேன், அந்த ஜன்னலில் உட்காடுறான், கீழே உழ போகிறான். இந்த விவாதங்கள்லாம் பண்ணுற நேரம் அது இல்லை. விவாதம் பண்ணுற நேரம் இல்லை, மனதுருக்கத்தை வெளிப்படுத்துகிற நேரம். அதுதான். அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இறங்கும் போது அங்கே மனதுருகம் காணப்படும். பவுல் எத்தனையோ நேரம் கோவப்பட்டிருக்கிறாருன்னு பேசியிருக்கோம் இல்லையா? ஆமாம், பர்னபா கிட்ட அவர் கோவப்பட்டார் எத்தனையோ நேரம். இல்லை, கோபமாக பேசினார். ஒரு சூழ்நிலையில் பவுலும் பர்னபாவும் பிரிஞ்சு போனாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சில நேரத்தில் நம்ம ஆளுகை செய்யும் போது, குறிப்பாக வசனத்தை சொல்லும்போது அதை நானே உணர்ந்திருக்கேன். அந்த மனதுருக்கம் காணப்படும். எல்லா நேரத்திலையும் அந்த மனதுருக்கம் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், பவுலை பற்றி பேசலை, என்னை பற்றி பேசுகிறேன். எல்லா நேரத்திலும் அந்த மனதுருக்கம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் அது ஒரு எலக்ட்ரிஃபையிங் அட்மாஸ்பியர் போல் இருக்கும். குறிப்பாக அந்த தாம்பரம் கூட்டத்திலலாம் நான் அதை பார்ப்பேன். அந்த பாடல்கள் கடைசியில் பாடும்போது அப்படியே நிரப்புவார், அப்படியே இறங்குவார், பனி போல பரிசுத்த ஆவியானவர். ஆமாம், 14:1 சொல்லப்பட்டிருக்குல்ல, ஓசியா, அப்படியே இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல இருப்பேன். அப்படியே இறங்குவார் பாருங்களேன். அப்படியே கை கால்லாம் உதறும். ஜனங்களுக்கு அற்புதங்கள் வேணும் ஜெயக்குமார், அதுக்கு உன் மூலமாக அதை செய்ய போகிறேன். நீ செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னான், அவர்கள் மேல் மனதுருகி. ஆமாம், இயேசுவானவர் மனதுருகினார். அண்ட் இங்கே பவுல் மனதுருகினார், அவர் மேல் போய் விழுந்தார், கீழே இறங்கி போனார். 2வது காரியமா அவன் மேல் விழுந்து. நானும் நீங்களும் மற்றவங்க மேல மனதுருக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையில அவர்கள் மேல விழணும்னு சொல்லிது. மனதுருக்கம் தான் அங்கே விழுகிற காரியம். விழுகிறதுனா மனதுருக்கம். 3வது காரியம், அதுதான் நான் சொல்ற காரியம் என்னன்னா எம்ப்ரேசிங். இல்லைன்னா எம்ப்ரேஸ் தட் பாய். அந்த வாலிபனை அவனை அணைத்து கொண்டான். அந்த சடலம் என்ன நிலைமையில இருந்ததுன்றது தெரியல. 3வது மெத்தையிலேருந்து விழுந்திருக்கும் போது எலும்புகள் முறிந்து போயிருக்கும், சதைகள் பீரிட்டு போயிருக்கும், அப்படியாக அது சிதறடிக்கப்பட்டிருக்கும் அந்த சடலம். தலையெல்லாம் என்ன நிலைமையில இருந்ததுன்றது நமக்கு தெரியல. ஆமாம், ஒருவேளை சிதைக்கப்படலைன்னு சொன்னால் ரொம்ப நல்லது. ஒருவேளை சிதைக்கப்பட்டு மூளை சிதறி அப்படியான இருந்ததுன்னா எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லை? அங்கே ஏசபேல்னு ஒரு பெண்ணு அங்கே மேலேருந்து எகுன்ற ஒரு ராஜா தள்ளி விடுறார் குதிரைகள்லேருந்து. அப்போது வெறும் உள்ளங்கையும் உள்ளங்கால் மட்டும்தான் கிடைச்சிது. வேற ஒன்றுமே அந்த பெண்ணுக்கு கிடைக்கல. இத்தனைக்கும் அது ஒரு ராணி. இத்தனைக்கும் அது ஒரு ராணியாக, ஒரு ராஜாத்தியாக அந்த பெண்ணு காணப்படுறாங்க. அங்கே எகுன்ற ஒரு மனிதன், ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர், அப்படியாக அந்த பெண்ணை அங்கே மேலேருந்து தள்ளி விடுறாரு. அவள் கீழே விழுந்தபோது வெறும் உள்ளங்கையும் உள்ளங்காலும் மட்டும்தான் அகப்பட்டது, வேற ஒன்றுமே அகப்படலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த ஐதீக கூட என்னெல்லாம் இருந்ததுன்றது தெரில. உள்ளங்கை, உள்ளங்கால், இல்லை வேற ஏதாவது எலும்புகள், இல்லை தலை என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை, முகம் என்னப்பட்ட ஒரு சூழ்நிலை, எப்படி விழுந்தாரு, ஃப்ரண்ட் வேஸாக விழுந்தாரா, தலைவலியாக விழுந்தாரா, பின்னாடி அடிப்பட்டதா, இல்லை முகத்தில் அடிப்பட்டதா, எவ்வளோ ரத்தம் போச்சு இன்னும் தெரில. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. பவுல் இறங்கி போனார், அந்த சடலத்தின் மீது விழுந்தார். 3வது அவனை அணைத்துக் கொள்கிறார். எம்ப்ரேசிங் ஹேண்ட்ஸ். முதல்ல ஸ்விஃப்ட் லெக்ஸ்ன்னு சொன்னேன்.
கம்பேஷனேட் ஹார்ட்ஸ்ன்னு சொன்னேன். மூன்றாவது சொல்றது என்னன்னா எம்பரேசிங் ஹேண்ட்ஸ். அங்க அணைத்துக் கொள்கிறார் பாருங்களேன். நான் சொல்றேனே, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில அங்க மனதுருக்கத்தோடு காணப்படும் போது, மனதுருக்கம் போது அன்புடைய உச்சஸ்தானம். எவ்வளவு அன்பு நம்முடைய வாழ்க்கையில வெளியே கொண்டு வர முடியுமோ அவ்வளவு அன்பு, அவ்வளவு அன்போடு அங்க அணைத்துக் கொள்கிறதை பார்க்கிறோம். ரெண்டாவது குறிப்பாக அங்க பவுலுடைய அரவணைப்பு. இது ரொம்ப முக்கியம். எதுவா இருந்தாலும் யாரெல்லாம் விழுந்தாங்களோ, வாழ்க்கையில விழுந்திருக்கலாம், இல்ல அங்க பொருளாதாரத்துல விழுந்திருக்கலாம், வேலை இல்லாம விழுந்திருக்கலாம், திருமண வாழ்க்கையில விழுந்திருக்கலாம், பாவத்துல விழுந்திருக்கலாம், சாராயத்துல விழுந்திருக்கலாம். நானும் நீங்களும் செய்ய வேண்டியது என்னன்னா, எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அரவணைப்பு கொடுப்போம். முடியாததான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா எவ்வளவு முடியுமோ, இது கொஞ்சம் கஷ்டம்தான், அவ்வளவு சுலபமா வராது. இயேசுவானவர் செய்தாரு, நானும் நீங்களும் செய்யணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். பவுல் செய்தாரு, நானும் நீங்களும் அதை செய்யணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். மூன்றாவது காரியமாக அங்க அவனை அரவணைத்து கொண்டு நாலாவது ஒரு காரியத்துக்குள்ளாக கடந்து போகலாம். அங்க செய்த ஒரு காரியம், கலங்காதிருங்கள், கம்ஃபர்டிங் பேர்ட்ஸ். எம்பரேசிங் ஹேண்ட்ஸ் மாத்திரம் இல்ல, அங்க செய்த ஒரு காரியம் என்னன்னா கம்ஃபர்டிங் பேர்ட்ஸ். ஜனங்களை பார்த்து சொல்றாரு, அந்த பையன் மறிச்சு போயிட்டான். ஆனா பவுல் அங்க சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கலங்கி இருப்பாங்க. யாரெல்லாம் கூட இருந்தாங்களோ தெரியல. தகப்பனா இருந்தாரா, தாயார் இருந்தாங்களா, சொந்தக்காரவங்க இருந்தாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா, ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்களா, இல்ல சர்ச் மெம்பர்ஸ் சபை ஜனங்கள் இருந்தாங்களா, இல்ல அங்க புதுசா அந்த பையன் வந்தானா, என்னன்னு தெரியல. ஆனா நடந்தது ஒண்ணு என்னன்னு சொல்லி பார்த்தா, கலங்காதிருங்கள். ஒரு ஊழியக்காரனும் மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, கலங்காது இருங்கள். அதுதான் இன்னைக்கு நீங்களும் நானும் எத்தனை பேருக்கு அந்த கலங்காது இருங்கள்ன்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம். மற்றவங்களை கலங்கடிக்கிறது தானே நமக்கு வேலையாவே இருந்திருக்குது நிறைய நேரத்தில். கொஞ்சம் கலக்கத்தோடு வந்தவங்களும் அதிகமாக கலக்கத்தோடு அனுப்பிடுவோம். கொஞ்சம் பயத்தோடு இருக்கும், அவன் கண்ணில் பார்த்தா தெரியும். அவன் கிட்ட வரும்போது அவனை பார்த்து அநேக நேரத்தில் நம்ம சொல்லுவோம், ஆமாம் இல்லை இல்லை இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நீ வீட்டுக்கு போ, இதெல்லாம் ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. நாலாவது காரியம் என்னன்னா, கலங்காதிருங்கள். டோன்ட் பி டிஸ்ட்ரெஸ்ட், டோன்ட் பி டிஸ்மெய்டு. கர்த்தர் அங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை பவுல் மூலியமாக அங்க சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் கலங்கி போயிருக்கிறாங்க. இப்ப என்ன நடக்கிறது? போலீஸாரர்களை கூப்பிடணுமா, எஃப்ஐஆர் போடணுமா, ஆம்புலன்ஸ் கூப்பிடணுமா, இந்த மருத்துவனுடைய சடலத்தை என்ன பண்றது, எடுத்துன்னு போறது, மறிச்சிட்டான், மார்ச்சரிக்கு எடுத்துன்னு போகணுமா, பல கேள்விகள் எழும்பலாம் இல்ல. ஆனா பவுல் அங்க சொன்ன ஒரு வார்த்தை, நீங்களும் நானும் உண்மையாகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தா செய்ய வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா, கலங்காதிருங்கள். டோன்ட் பி டிஸ்ஹார்ட்டன்ட், டோன்ட் பி டிஸ்மெய்டு, டோன்ட் பி டிஸ்ட்ரெஸ்ட். கலங்க வேண்டாம்ப்பா. அதுதான் அங்க சொல்ற காரியம், நாலாவது காரியம். ஐந்தாவது காரியம் பவுலுடைய அர்ப்பணிப்பு இல்லைன்னா அபிஷேகம். அதுதான் மூன்றாவது குறிப்பா வைக்கிறேன். முதல் குறிப்பு அலட்சியம், ரெண்டாவது குறிப்பு அரவணைப்பு, மூன்றாவது குறிப்பு என்னன்னு சொன்னா அபிஷேகம். கலங்காதிருங்கள், இவன் ஜீவன் இவனுக்குள் இருக்குது, இவன் உயிர் இவனுக்குள்ளாக இருக்கிறது. His life is within him. அதுதான் அங்க செய்த ஒரு காரியம். அவன் மேல் விழுந்தாரு, மற்றவங்களை பார்த்து கலங்காதீங்கன்னு சொன்னாரு. கொஞ்ச நேரத்தில் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, வேற ஒன்றும் பண்ணல. இயேசுவானவர் செய்தது போல செய்யல. லாசருவே வெளியே வா அப்படி சொல்லல. இல்ல நாயின் ஒரு விதவையுடைய மகனை தொட்டு பாடையை தொட்டது போல தொடல. இல்ல அங்க எவீருடைய மகளுக்கு பார்த்து சொன்னார்ல, தலித்தாகுமி அப்படின்னு சொன்னாரு, சிறு பெண்ணை எழுந்துரு, அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. இங்க நடந்தது என்னன்னு சொல்லி பார்த்தா, அங்க கலங்காதிருங்கள்னு சொன்னாரு. கலங்காதிருங்கள்னு சொல்லிடுறது மாத்திரம் இல்ல, அங்க நடந்த அடுத்த காரியம் என்னன்னு சொன்னா, இவன் உயிர் என்னன்னா இவன் ஜீவன் இவனுக்குள்ள இருக்கு, இவன் ஜீவன் அவனுக்குள்ளாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற காரியம், நான் மரித்திருவேன், மறிக்கிற நிலைமையில இருக்கிறேன், ஹார்ட் ப்ராப்ளம் எனக்கு, கிட்னி ப்ராப்ளம், சாஸ் போராட்டம், எந்த நேரத்தில் வேணாலும் நான் மறிச்சிடலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற காரியம் அதுதான். அன்னைக்கு பவுல் சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு அதான். இன்னைக்கு அபிஷேகத்தில் நிரம்பி நான் சொல்றேன், இங்க உங்களை பார்த்து நான் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தா, அவன் ஜீவன் அவனுக்குள்ள இருக்குது, அவன் உயிர் அவனுக்குள்ளாக இருக்குது, உங்க உயிர் உங்களுக்குள்ளாக இருக்குது. நீங்க பல வருஷங்கள் ஜீவித்திருப்பீங்க. எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் 15 வருஷம் கர்த்தர் ஈவாக இலவசமாக அந்த ஜீவனை கொடுத்தார். இன்னைக்கு அப்படிதான் உங்களுக்கும் கர்த்தர் ஈவாக இலவசமாக தயவாக கர்த்தர் உங்க மேல மனதுருக்கம் வைத்ததுனால கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறார். உங்க ஜீவன் உங்களுக்குள்ளாக இருக்குது, உங்க சரீரத்துக்குள்ளாக உங்க உயிர் இருக்குது. நீ மரித்து போவது இல்லை.
பயப்படாதே, உனக்கு சமாதானம், நீ மரித்து போவதில்லை. இந்த ஒரு வார்த்தையை அன்னைக்கு கிதியோனுக்கு ஆவியானவர் சொன்னார். பிரியமானவர்களே, பயந்து போயிருந்தார், மரிச்சிருவேன் அப்படியாக சொல்லி. ஆனா 6வது அதிகாரம் 23வது வசனம், நியாயாதிபதிகள், இதை எடுத்து படிச்சு பாருங்க. உங்க சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா, அவன் ஜீவன் அவனுக்குள்ளாக இருக்கிறது. பயப்படாதே, நீ சாவதில்லை, உனக்கு சமாதானம், நீ செத்து போக மாட்ட. கர்த்தர் இன்னைக்கு எல்லாருக்கும் ஜீவன் தரார். அவன் ஜீவன் அவனுக்குள்ளாக இருக்குது. இதுதான் செய்தியாக இருக்குது பிரியமான. 3வது மெத்தையிலேருந்து கூட விழுந்திருக்கலாம், 1வது மெத்தையில கூட விழுந்திருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளத்தில் விழுந்திருக்கலாம், லங்ஸ் ப்ராப்ளத்தில் விழுந்திருக்கலாம், கிட்னி ப்ராப்ளத்தில் மாட்டி இருக்கலாம், பிசாசு போராட்டத்தில் மாட்டி இருக்கலாம். இல்லை என்னையே நான் மாய்த்து கொள்ள போகிறேன், எங்கேயோ விழுந்து செத்துடலாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை நிற்கிறான். கர்த்தர் உன் ஜீவன் உனக்குள்ளாக இருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு வார்த்தைகள். இதை நீங்க சொல்லணும்னு சொல்லி தேவாவியானவர் விரும்புகிறார். 5வது காரியமாக, இவன் உயிர் இவனுக்குள்ளாக இருக்கிறது. பின் பவுல் ஏறி போய், இறங்கி வந்தாரு பவுல். இப்ப பவுல் ஏறி போறாரா? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, 6வது காரியம் அதுதான். பவுல் ஏறி போய் வேகமாக உடனடியாக இறங்கி வந்தாரு. இப்போ ஜெயம் பெற்றவராக, உயிர் கொடுத்தவராக, அரவணைத்தவராக, அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையை வெளிப்படுத்தினவராக இப்ப பவுல் ஏறி போயின்னு சொல்லப்படும். பவுல் ஏறி போகிறத நம்ம பார்க்கிறோம்ல. ஆமா, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமந்து கொண்டு அழுது கொண்டு போகிறான், ஆனால் தான் அரித்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். அதுதான் வேதவசனம் சொல்லுது இல்ல. கர்த்தர் ஒரு நேரத்துல இறங்கி போகும்போது அழுக, எல்லாரும் அழுதாங்க. பவுலும் பயத்தோட, என்னமா போய் முடியுமோ தெரியலையே, ஒருத்தன் இறந்து போனானே, ஜன்னல்ல உட்காந்துட்டானே, வசனத்தை கேட்கலையே, என்ன ஆயிடுச்சு, கர்த்தர் என்ன தீர்ப்பு கொடுப்பாரு தெரியலையே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இறங்கி போகும்போது டென்ஷன். ஆனா ஏறி வரும்போது பவுலுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஜெயகம்பீரம் இல்ல, ஒருத்தன் வாலிபனை உயிரோடு எழுப்பிட்டோன்ற ஒரு பெரிய ஜெயகம்பீரம். கர்த்தர் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டார்ல, அதான் ஏறி வருகிற அனுபவம். நீ இறங்கி போகும்போது, ஊழியக்காரனா இருக்கும் போது, நீ போகும்போது வசனத்தை பேசிட்டு இருப்ப நடுராத்திரி வரைக்கும். ஆனா ஏறி வரும்போது விடியற் காலம் வரைக்கும் நீ பேசுவேன். அதுதான் காரியம். கர்த்தர் உன் ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார். என்னென்ன ஊழியங்கள் செய்றீங்களா, இது ஊழியக்காரனுக்குரிய செய்தி. இது சாதாரண பாமரருக்குரிய செய்தி அல்ல, சாதாரண ஜனங்களுக்குரிய செய்தி அல்ல, விசுவாசிகளுக்குரிய ஒரு செய்தி அல்ல, இது ஊழியக்காரனுக்குரிய செய்தி. நீ மீண்டுமா ஏறி வரும்போது ஒரு ஜெய கம்பீரம் உனக்குள்ளாக இருக்கும். ஒருத்தனை மரித்து போன ஐத்துக்குவை உயிரோடு எழுப்பிட்டேன், ஜன்னல்ல இருந்து அலட்சியமா விழுந்தான், தூக்க மயக்கத்தினால் விழுந்தான், ஆனா அவனுக்கு ஜீவன் கொடுக்கப்பட்டது. உன் ஜீவன் உனக்குள்ளாக இருக்கிறது. கர்த்தர் இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுக்கறதுக்காக சோத்திரம். அவன் ஜீவன் அவனுக்குள்ளாக இருந்தது. அவர் ஏறி வந்து செய்த ஒரு காரியம், 7வது காரியம், அப்பம் பிட்டு புசித்து விடியற் காலம் வரைக்கும் பேசிக்கொண்டிருந்தான். அவன் விடியற் காலம் வரைக்கும் அந்த ஊழியம் போச்சு. முதல்ல பேசும்போது நடுராத்திரியிலே வரைக்கும் அவர் பேசலான் இருந்தாரு. அவர் தீர்மானித்திருந்தது மிட் நைட். ஆனா கர்த்தர் தீர்மானித்தது அந்த ஊழியத்தோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா விடியற் காலம் வரைக்கும். ஆமா, கர்த்தர் அற்புதங்கள் அடையாளங்கள் மூலியமாக தம்முடைய வசனத்தை நிரூபிக்கிற தேவனா இருக்கிறார். எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, ஆமா, கர்த்தர் நீ வெட்கப்பட விட மாட்டார். அதான் சொல்றேன் காரியம். நீ ஒருவேளை ஊழியக்காரனா இருக்கலாம், நிறைய பேர் உன்னை அலட்சியம் பண்ணதுனால விழுந்து போயிருக்கலாம், வசனத்தை அலட்சியம் பண்ணதுனால விழுந்து போயிருக்கலாம், அவங்கெல்லாம் உனக்கு விரோதமா பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கலாம். இன்னைக்கு தேவன் உனக்கு சொல்ற ஒரு மனதுருக்கம் உனக்குள்ளாக, ஒரு அரவணைப்பு உன் மூலியமாக, அது மாத்திரம் இல்ல, ஒரு கம்ஃபர்டிங் வேர்ட்ஸ் உன் மூலியமாக அது வருது. ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை, அவன் ஜீவன் அவனுக்குள்ளாக இருக்குதுன்னு சொல்லி மீண்டுமா இனி மேலே ஏறி வர. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பம் பிட்குதல், அப்பம் புசித்தல், விடியற் காலம் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் த லார்ட். அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, விடியற் காலம் வரைக்கும் பேசலை, முதல்ல நடுராத்திரி வரைக்கும் தான். ஆனால் இப்போ கர்த்தர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். விடியற் காலம் வரைக்கும் இருந்து ஜனங்கள் பேச. நான் கேட்குறேன், இனிமேல் யாராவது ஜன்னலில் உட்காருவானா? ஒரு கேள்வி உங்களுக்கு ஆவியானவர் கேட்குறாரு. யாராவது உட்கார்ந்து ஜன்னலில் தூங்குவாங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. அந்த ஜன்னல் என்னவா ஆயிருக்கும்? அந்த பக்கமே போயிருக்க மாட்டாங்கல்ல யாரும். கர்த்தர் எச்சரிக்கிறார், எச்சரிப்பா. அந்த ஜன்னல் பக்கம் யாரும் போக மாட்டான். விளக்குகள் எழுந்துட்டு இருக்குது, ஜன்னல் இருக்குது, ஜன்னல் பக்கமா போக மாட்டான். அப்படி கிட்ட போனா கூட யாரும் தூங்க மாட்டான். மிகுந்த தூக்கம் கிடையாது, நித்திரை மயக்கம் கிடையாது,
கீழே விழுகிறது கிடையாது. வசனத்துக்கு அலட்சியம் கிடையாது. அங்க இருந்தவங்க அத்தனை பேரும் நோட்ஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா? அத்தனை பேரும் அந்த அப்பத்தை புசித்து இருப்பாங்கல்ல. பவுலுடைய கைகள் எவ்வளவு பெரிய கைகள்னு சொல்லியிருப்பாங்கல்ல. எவ்வளவு விசுவாசம் அவருக்குன்னு சொல்லி, இல்லைங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரராக இருக்கிற உங்களுக்கு கொடுத்திருக்கப்பட்டிருக்க அபிஷேகம் மற்றவங்கள ஜீவனோடு எழுப்புகிற ஒரு அபிஷேகம். வீண் பண்ணிடாத. அதை செல்லையே பார்த்துக்கின்னு உட்காந்துருக்கிறது, டிவியே ராத்திரி எல்லாம் உட்காந்து பார்க்கறது, கொடுத்திருக்க அபிஷேகத்தை வீண் பண்ணிடாத. உன் ஜீவன் உனக்குள்ளாக இருக்குது. அதுதான் நீங்க சொல்ல வேண்டியது. நீ கர்த்தர் எச்சரிக்கிறாரு இன்னைக்கு. ஆமா, மரித்து போன விழுந்து போன சடலங்களை எழுப்புகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உன் மூலியமாக உனக்குள்ளாக வைத்திருக்கிறார். இதெல்லாம் என்கிட்ட பேசினார் நேற்றுக்கு ஃபாஸ்டிங்ல இருந்தபோது இதெல்லாம் பேசினார். ராத்திரி 10-12 மணிக்கு உட்கார்ந்துருக்கும் போது இதெல்லாம் சொன்னார். இதெல்லாம் சொல்லு, அந்த ஜன்னல் பக்கம் யாராவது போவானான்னு கேளு ஜனங்களை. அந்த ஜன்னல் விழுந்தான்ல, அந்த ஜன்னல் பக்கத்துல யாராவது போவாங்களா? அடுத்த நாளே தட்டி வச்சு அடைச்சிருப்பாங்க. அடுத்த நாளே செங்கல் வச்சு மூடி இருப்பாங்க. அந்த ஜன்னலே இல்லாம போயிருக்கும் இல்லையா? ஜன்னல் அடைக்கிறது பெருசு இல்லை, நானும் நீங்களும் ஜாக்கிரதையா இருக்கிறது தான் பெருசு. வார்த்தைக்கு அலட்சியம் வேண்டாம் பிரியமானவர்களே. ரொம்ப பாரத்தோடைய எம்பிடி மினிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒர்ஷிப்பை விட அதிகமாக வார்த்தைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். நானாக இருந்தாலும் சரி, சால்மன் அண்ணனாலும் சரி. அவர் என்னை விட இன்னும் நல்லா ஆழமாக போய் போதிக்கக்கூடிய ஒரு மகனாக கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமாம், உண்மையாக டெப்த்தாக மெசேஜ் இருக்கும். எங்கெங்கிருந்தோ ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க. நியூ டெஸ்ட்மெண்ட் பேசுவாங்க, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க. அப்படிப்பட்ட எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், வார்த்தைக்கு தான் இங்கே முக்கியத்துவம். வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லாதவன் இந்த ஊழியத்துக்கு வரவே வேணாம், இந்த ப்ரோக்ராம் பார்க்கவும் வேணாம். நான் சொல்கிறேன், ஸ்ட்ரிக்டாகவே இருக்கட்டும். சில காரியங்கள் அப்படி தான். 1 hour எங்கள் மீட்டிங்கில் கூட பேசுவோம். 7:15 என்கிட்ட அண்ணன் கொடுப்பாங்க. 8:15 வரைக்கும் 1 hour பேசுவேன். அப்புறம் ஒரு 15 நிமிஷம் டச் கொடுப்பேன். இதுதான் எதுக்கு சொல்லணும்னா, வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லை, எம்பிடிக்கு உனக்கு இடம் கிடையாது. இதுதான் உண்மை. ஸ்ட்ரிக்டாக சிலதெல்லாம் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கு. மீட்டிங் 6 மணின்னா 7:15 வரது இல்லை, அப்படி இல்லை. 6 மணின்னா 5:45 வந்து உட்காந்துருக்கணும் ஒர்ஷிப்பில். அப்போ தான் அந்த வார்த்தை உனக்கு கிடைக்கும். இல்லைன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஜன்னல் ஓரம் தான் கிடைக்கும். கீழே விழுந்து போகிற ஒரு சூழ்நிலை. என்னடா இப்படி பேசுகிறாரு? சில காரியங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. இங்கே பிரியமானவர்களே, கடினமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. வார்த்தைக்கு அலட்சியம், ஐத்தியம், அரவணைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அரவணைப்பு பவுல், அபிஷேகம் பவுல். அலட்சியம், அதை நீக்கிறதுக்கு அரவணைப்பு, எல்லாத்துக்கும் மேலாக அபிஷேகம். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியாக மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற ஒரு பவுலாக கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. விழுந்து போகிற ஐத்துக்குகளை உயிரோடு எழுப்புகிற ஜீவன் உள்ள பவுலாக உங்களை கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுத்து எடுத்து பயன்படுத்துவார் என்று சொல்லி நான் உறுதியா விசுவாசிக்கிறேன், நம்புறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஸ்டீஃபன் ஒரு பேரை பார்க்கிறேன். ஸ்டீஃபன், நீங்க ஒரு ஊழியத்தை செய்தீங்க. கர்த்தர் உங்களுக்கு மீண்டுமா அந்த அபிஷேகத்தை தராரு. மரித்தவர்களை, ஆவியில மரித்தவர்களை, நான் சொல்றது சரீரத்துல மரித்தவங்களை எல்லாரையும் போய் சுடுகாட்டில் உட்காந்து அவன் மேல விழுந்து விழுந்து எழுப்புறது இல்லை. ஆவியில மரித்தாங்க பாரு, வசனத்தை நிராகரித்ததுனால வந்த மரணங்கள். ஸ்டீஃபன், கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உனக்கு மீண்டுமா இதை புதுப்பிக்கிறாரு. வார்த்தையை நீ பேசுவ, ஜனங்களுடைய ஜீவன் அவர்களுக்குள்ளாக வரும், ஆயுசு கூட்டப்படும், எல்லாத்துக்கும் மேலாக மரணக்கட்டுகள் உடைக்கப்படும். இன்னைக்கு அப்படியாக மைதிலி, ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு இந்து கன்வெர்ட் ஊழியத்தை செஞ்சுன்னு இருக்கிறீங்கம்மா. ஒரு ரிமோட் ஏரியாவில் செய்கிறீங்க. மைதிலி, கர்த்தர் இன்னைக்கு மைதிலியை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் ஊழியத்தில் இன்னையிலேருந்து ஆத்தும ஆதாயம் அதிகமாக இருக்கும். பெர்னாண்டஸ், கர்த்தர் ஒரு பேரை பார்க்கிறேன், மைக்கேல் பெர்னாண்டஸ் உங்கள் பேர். சிலர் உங்களை மைக்கேல்னு சொல்கிறாங்க, 60% உங்களை பெர்னாண்டஸ்ன்றாங்க. கர்த்தர் உங்களை பெர்னாண்டஸ் என்ற பேரில் தான் கூப்பிட்றாரு. பெர்னாண்டஸ், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய ஊழியத்தையும் எதிர்காலத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆவிக்குரிய வரங்கள் அப்படி அபிஷேகம் இறங்குது பாருங்களேன். துடிச்சு போறீங்க. யாரு தூக்குற மாதிரி இருக்கு? யாரும் தூக்கல பிரதர், அது கர்த்தருடைய செயல். அது அப்படியாக இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. மேரி ராபின், எம்பிடி ஊழியத்தை சார்ந்தவங்க, கர்த்தர் எனக்கு ஒரு முழு நேர ஊழியத்துக்கு உனக்கு அழைப்பு வச்சாரு. இன்ன வரைக்கும் நீ அப்படியே தடுமாறிட்டு இருக்கிற. கர்த்தர் இன்னைக்கு மேரி ராபின், கர்த்தர் அந்த ஊழியத்தை எடுத்து செய்யறதுக்கு நிறைய தயக்கம் உனக்குள்ளாக, நித்தரை மயக்கம் உனக்குள்ளாக, கர்த்தர் இன்னைக்கு பலனை கர்த்தர் கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக செய்யறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே மூடி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இருந்து நிறைய பேரை உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை கர்த்தர் இன்னைக்கு அனுப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த இடம் ஃபுல்லா எலக்ட்ரிஃபைங்க. இந்த செய்தியை நான் முடிக்கக்கூடாதுன்னு தேவன் சொல்றாரு. இந்த ஜெபத்தை முடிச்சிடாத ஜெயக்குமார்,
இங்கேருந்து ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை வேணும். அதுதான் ஜனங்களை சந்திக்கிறது இன்னைக்கு. பவுலுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, அவன் ஜீவன் அவனுக்குள்ளாக இருக்குது. நானும் அதான் சொல்றேன். உங்க ஜீவன் உங்களுக்குள்ளாக இருக்குது. உங்க ஜீவன், உங்க சுகம் உங்களுக்குள்ளாக இருக்குது. உங்க பொருளாதாரம் உங்களுக்குள்ளாக இருக்குது. பிரியமானவனே, நீ வாழ்ந்துக்கிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டிக்கிறேன். உன் ஜீவன் உனக்குள்ளாக இருக்குது. இங்கிருந்து ஒரு வல்லமை கடந்து போறதை பார்க்கிறேன். அக்னி அஸ்திரங்கள் இந்த இடத்துல இருந்து கடந்து போறதுக்காக ஸ்தோத்திரம். அக்னி அஸ்திரங்கள் அப்படியாக கர்த்தருடைய அம்புகள் இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போறதுக்காக நன்றி. எல்லா தீய சக்திகள் கர்த்தர் இன்னைக்கு அழிக்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். தீய ஆவிகள் நிர்மூலமாகிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவ பிரசனம் இன்னைக்கு மூடி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இன்னைக்கு உன் ஜீவன் உனக்குள்ளாக இருக்குது. அவன் ஜீவன். ஒரு நபரை பார்க்கிறேன், மூக்குல எல்லாம் என்னென்னமோ வச்சிருக்காங்க, நெபுலைசர்னு சொல்றாரு. வீட்டில் செட்டப் பண்ணியிருக்காங்க. நீ ரொம்ப வசதியானவன், மானிட்டர்லாம் ஓடின்னு இருக்குது. உனக்கு 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்தது, இப்போ 3வது தடவை வந்ததுன்னா நீ இறந்துருவேன்னு சொல்லி கைவிடப்பட்ட நிலைமையில உன்னை வீட்டில் கொண்டாந்து வச்சிருக்காங்க. கர்த்தர் சொல்றாரு இப்போ அந்த நபரை பார்த்து. ஒரு ஆண், அவர் சுமார் 79 வயசு. கர்த்தர் அந்த நபரை பார்த்து சொல்ற காரியம், உன் ஜீவன் உனக்குள்ளாக இருக்குது. நீ மரித்து போக மாட்டேன். இன்னும் சில வருஷங்கள் இருக்கு, எழுந்து நடமாடுவேன். ஆமா, நீ நல்லா நடமாடின இந்த ஆள் இல்லை. இப்போதான் திடீர்னு ஒரு அட்டாக் இல்லை, ஒரு 2 மாசமா கர்த்தர் இப்போ அதுலேருந்து ஒரு விடுதலை கொடுக்குறார். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த இன்னைக்கு ஸ்தோத்திர ராஜ் ஒரு பேர், அதான் பேரே என்ன? ஸ்தோத்திர ராஜ். ஒரு பேர் உனக்கு ஸ்தோத்திர ராஜ்னு உன் பெற்றோர் வச்சிருக்கிறாங்க. ஞானஸ்நான பேரும் அதுதான். நல்லா இருக்குதே பேருன்னு சொல்லி பாஸ்டரும் சொன்னார். சமீபத்தில் ஞானஸ்நானம் எடுத்தீங்க, ஊழியத்தை செஞ்சுன்னு இருக்கீங்க. ஒரு குரூப்பாக போவீங்க, அதில் நீயும் ஒரு ஆள். விசேஷமாக கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் பலனையும் கிருபையும் கொடுத்து உன்னை எடுத்து பயன்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, எமில் பால் என்று ஒரு பேரை பார்க்கிறேன். எமில் பால். ஆமாம், எமில்ன்றது எமில் அண்ணனுடைய பேர். அதாவது எஃப்எம்பிபி ஊழியக்காரர் அவங்க. இப்போ அவங்க இல்லை, ஆனால் அவங்க பேரை வச்சு உங்கள் பெற்றோர் எமில்னு வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் பாலுன்னும் போது அப்போஸ்தலர் பவுலை பற்றி சொல்லப்பட்டிருக்க காரியம். ஆமாம், அந்த 2த்தையும் சேர்த்துருக்காங்க. கர்த்தர் இன்னைக்கு எமில் பாலை கர்த்தர் ஒரு 23, 24 வயசு இருக்கும் ஒரு வாலிபன் கர்த்தர் இன்னைக்கு நிரப்பி ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எமில் உன்னை கர்த்தர் நிரப்புறாரு. அபிஷேகத்தினால இறங்குறத பார்க்கிறேன். உன் ஜீவன் உனக்குள்ளாக, உன் அபிஷேகம் உனக்குள்ளாக நிலைத்திருக்குது. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த ப்ரோக்ராமை 2 காரியம் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, செப்டம்பர் மாதத்தில் செகண்ட் சாட்டர்டே நம்ம ஏஏஏடி அஸ்பனாஸ் அனாயிண்டட் ஆன்சரிங் டைம் ஒரு பைபிள் எக்ஸாம், பைபிள் குவிஸ் கிடையாது, 3 மணி நேரம், மதியானம் 2 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஒரு 3 மணி நேரத்தில் ஒரு பைபிள் எக்ஸாம். அது யூடியூப்பில் இருக்கிறது, தாம்பரம் மீட்டிங்ஸில் இருக்குது. சிலபஸ் எல்லாம் நம்ம யூடியூப்பில் கொடுத்துருக்கோம். வேண்டியவங்க எங்கிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் அதை அனுப்பி விடுறோம். அதில் கலந்து கொள்ளணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். 2வது, இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்பான்சர் பண்ணவங்க சுரேஷ் எட்வின் அண்ணா அவர்கள், அதே நேரத்தில் ஜெயராணி சுரேஷ் அக்கா அவர்கள், கிளமெண்ட் ஏஞ்சலின், அந்த நேரத்தில் பிரிஸ்டன். கர்த்தர் இன்னைக்கு முக்கியமாக பிரிஸ்டனுக்கு இந்த மாதம் அவனுக்கு பர்த்டே, சின்ன குழந்தை, அவன் பர்த்டே கொண்டாடுறான். அது நிமித்தமாக அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இந்த குடும்பம் யாருன்னு சொல்லி பார்த்தா, மறைந்த என்னுடைய தாய் மாமா எட்வின் மாமா அவர்கள், எட்வின் அகஸ்டஸ், அவங்க தான் பண்ணுவாங்க ஸ்பான்சர் எப்போதுமே. இந்த தடவை அவங்க இந்த உலகத்தில் இல்லை. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அவர்கள் கர்த்தரோடு இருக்கும்படியாக அவர்கள் கர்த்தரிடத்தை சென்று இருக்கிறார்கள். என் மேலேயும் என் ஊழியத்தின் மேலே ரொம்ப பிரியம் அவங்களுக்கு, எட்வின் மாமாவுக்கு. ஆனால் இப்போ அந்த குடும்பத்தார் என்னை விட்டுறாதபடிக்கு என்னை மீண்டும் ஆதரித்து எப்போதும் போல் அவங்க சுரேஷ் அண்ணனும் சரி, அவங்க ஜெயராணி அக்காவும் சரி, கிளமெண்ட்டும் சரி, அதே நேரத்தில் ஏஞ்சலினும் சரி, பிரிஸ்டனும் சரி, அவங்களுடைய ரித்திகா சாமியலும் சரி, எங்கள் மேலே அவ்வளோ ஒரு அன்பு வைத்து இந்த ப்ரோக்ராமை அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த பணத்தில் தான் இந்த ப்ரோக்ராமை நாங்கள் கேமராமேன் திருமுருகனை வச்சு இங்கே எல்லாத்தையும் ப்ரோக்ராம் எடுத்து நாங்கள் அதை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு பாருங்கள், எங்களுக்காக ஜெபிங்க. குறிப்பாக எட்வின் மாமாவுடைய குடும்பத்துக்காக, அவங்க இல்லைனாலும் சரி அவங்களுடைய குடும்பத்துக்காக, அங்கே சுரேஷ் அண்ணனுக்காக, அங்கே ஜெயராணி அக்காக்காக, அவங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெயராணி அக்கா எல்லா தாம்பரம் மீட்டிங்ஸுக்கும் எங்களை உற்சாகப்படுத்தி எங்களுக்கு காணிக்கெல்லாம் கையில் கொடுத்துட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு தாய் உள்ளம் கொண்ட ஒரு சகோதரியாக கர்த்தர் எங்களுக்கு அவங்களை கொடுத்துருக்காங்க. கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.